ஓம் சாந்தி. முரளி தேதி 21/9/2025, ரிவைஸ் 2/2/2007 அன்று அபெக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள். முரளியின் தலைப்பு பரமாத்மா பிராப்திகளில் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் தூய்மை, சிரேஷ்டம் மற்றும் செல்வந்த நிலை. இன்று உலகை மாற்றக்கூடிய பாப்தாதா தன்னுடைய துணையாக இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்கு வந்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் விசேஷமாக பரமாத்ம விசேஷ பிராப்திகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒன்று தூய்மை, இரண்டாவது சிரேஷ்டம், மூன்றாவது செல்வந்த நிலை. இந்த 3 விசேஷ பிராப்திகளை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே தூய்மையாவதாகும். ஆக ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையாக இருக்கின்றீர்கள். தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் மனம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் தூய்மை என்றார் பாபா. வெறும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது மட்டும் தூய்மைன்னு பாபா சொல்லலை. மனதாலையும் தூய்மையாக இருக்க வேண்டும், எந்த விதமான விகார எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். வார்த்தைகளிலும் விகாரமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. செயலும் நிர்விகாரியாக இருக்க வேண்டும். அதே போல் சம்பந்தத்தில் கூட அசுத்தமான சம்பந்தங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. தொடர்பு, இப்படி எல்லாவற்றிலும் பாபா தூய்மையாக இருக்கணுன்றார் பாபா. பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் முதல், இடை, கடை 3 காலங்களிலும் தூய்மையாக இருக்கின்றீர்கள். முதலில் ஆத்மா பரந்தாமத்தில் இருந்த பொழுது அங்கும் தூய்மையாக இருந்தீர்கள். பிறகு ஆதியில் வரும் பொழுது தேவதா ரூபத்தில் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். தூய்மை என்றால் என்ன அர்த்தம்? இல்லறத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் சம்பூர்ண தூய்மையுடன் இருப்பதாகும். இதான் பவித்ர ஆத்மாவினுடைய விசேஷத்தாண்டார் பாபா. மற்றவர்களும் தூய்மையாக ஆகின்றார்கள். ஆனால் உங்களுடைய தூய்மையின் விசேஷத்தன்மை கனவிலும் அசுத்தம் மனம் புத்தியை தொடாது. கனவுல கூட அசுத்தத்தன்மை என்பது இருக்காதுன்றார் பாபா. சத்தியுகத்தில் ஆத்மாவும் தூய்மையாக ஆகின்றது மற்றும் உங்களுடைய சரீரமும் தூய்மையாக ஆகின்றது. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையாக தேவ ஆத்மா ரூபத்தில் இருக்கின்றது. இதுதான் சிரேஷ்டமான தூய்மை என்றார் பாபா. தூய்மையாக ஆவது போன்று சிரேஷ்டமாகவும் நீங்கள் ஆகின்றீர்கள். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் பிராமண ஆத்மாக்கள் ஆவார்கள். மேலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவின் குழந்தைகளாக நீங்கள் ஆகின்றீர்கள். ஆதியில் பரந்தாமத்திலும் சிரேஷ்டன்றார் பாபா, அதாவது பாபாவின் கூடவே இருக்கின்றீர்கள். இடையில் பூஜ்ய ஆத்மாவாகவும் ஆகின்றீர்கள். எவ்வளோ அழகான கோவில் உருவாகுதுன்றார் பாபா. உங்களுக்காக எவ்வளோ அழகான கோவில் என்பது உருவாகின்றது. மற்றும் எவ்வளோ விதிப்படி பூஜைகள் நடைபெறுகிறது. எவ்வளோ விதிப்படி தேவதைகளாகிய உங்களுக்கு கோயிலில் பூஜை நடைபெறுகிறதோ அவ்வளோ மற்றவர்களுக்கு கோயில் கட்டலாம். ஆனால் விதிப்படி பூஜைகள் தேவதை ரூபத்தில் உங்களுக்கு தான் நடைபெறுகிறது என்றார் பாபா. ஆக தூய்மையாகவும் இருக்கின்றீர்கள், சிரேஷ்டமானவர்களாகவும் இருக்கின்றீர்கள், கூடவே செல்வந்தர்களாகவும் இருக்கின்றீர்கள். உலகிலே மிகப்பெரிய செல்வந்தர் என்று உலகத்தினர் கூறுகின்றனர். ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் கல்பத்திலேயே செல்வந்தர்களாக இருக்கின்றீர்கள். முழு கல்பத்திலும் செல்வந்தர்களாக இருக்கின்றீர்கள். அழிவற்ற பொக்கிஷங்களை இந்த ஒரு பிறப்பில் பிராப்தியாக நீங்கள் அடைகின்றீர்கள். அது பல பிறவிகளுக்கு கூடவே வருகிறது. வேறு யாருடைய பொக்கிஷமும் பல பிறவிகளுக்கு கூடவே வருவது கிடையாது. ஆனால் உங்களுடைய பொக்கிஷம் ஆன்மீகமானதென்றார் பாபா. சக்திகளினுடைய பொக்கிஷம், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய பொக்கிஷம் மற்றும் ஏககால நேரத்தின் பொக்கிஷம் என்று அனைத்து பொக்கிஷங்களுக்கு ஜென்ம ஜென்மங்களுக்கு கூடவே இருக்கின்றது. ஒரு பிறப்பில் அடைந்த பொக்கிஷங்கள் கூடவே வருகிறது என அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கும் வல்லல் பரமாத்மா தந்தையின் மூலம் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது.
எனவே என்னுடைய பொக்கிஷம் அழிவற்றது என்ற போதம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறார். நினைவு சக்தியின் மூலம் பொக்கிஷங்களை நீங்கள் சேமிப்பு செய்கின்றீர்கள். இந்த நேரத்திலும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்து கவலையற்ற சக்கரவர்த்திகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏதாவது கவலை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறார். இருக்கின்றதா என்ன? ஏன்னா உங்களிடம் இருக்கும் இந்த பொக்கிஷத்தை எந்த திருடனும் திருட முடியாதுன்றார். தண்ணீரில் மூழ்காது. ஆகையினால கவலையற்ற சக்கரவர்த்திகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆக இந்த பொக்கிஷங்களினுடைய நினைவு சதா இருக்கின்றது அல்லவா? மேலும் நினைவு கூட ஏன் எளிதாக இருக்கின்றது? என அனைத்திலும் நினைவுக்கு ஆதாரமாக இருப்பது ஒன்று சம்பந்தம், மற்றொன்று பிராப்தி. எந்த அளவிற்கு சம்பந்தத்தில் அன்பு இருக்குமோ அந்த அளவிற்கு நினைவு தானாகவே வருதுன்றார் பாபா. ஏன்னா சம்பந்தத்தில் அன்பு இருக்குது. மேலே எங்கே அன்பு இருக்கின்றதோ அன்பானவர்களை நினைவு செய்வது கடினமாக இருக்காது. ஆனால் மறப்பது தான் கடினமாக இருக்கும். ஆக பாபா சர்வ சம்பந்தத்தில் ஆதாரமாக ஆக்கிவிட்டார். அனைவரும் தன்னை சகஜ யோகி என்று அனுபவம் செய்கின்றீர்களா என்று பாபா கேட்குறார். எப்பொழுது தந்தையை சம்பந்தத்துடனும் அன்புடனும் நினைவு செய்கின்றீர்களோ அப்பொழுது நினைவு கடினமாக இருக்காது. பாபா எப்படி நினைவு பண்ணணும்னு பாபா சொல்கிறாரு. சம்பந்தத்தோடு மற்றும் அன்புடனும் ரெண்டு கலந்துருக்கும். மேலும் பிராப்திகளை நினைவு செய்யுங்கள். அனைத்து பிராப்திகளினுடைய வள்ளல் அனைத்து பிராப்திகளையும் ஏற்படுத்தி விட்டார். ஆக அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த ஆத்மா என்ற அனுபவம் செய்கின்றீர்களா? பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான எளிய விதி என்ன? என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அடைவதற்கான விதி என்ன? புள்ளி. அழியக்கூடிய பொக்கிஷங்களிலும் புள்ளி வைத்து கொண்டே சென்றால் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும் அல்லவா? ஆக அழிவற்ற பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான விதி என்ன? புள்ளி வைப்பதாகும். 3 புள்ளிகள் உள்ளன. ஒன்று நான் ஆத்மா புள்ளி, பாபாவும் புள்ளி, மற்ற நாடகத்தில் எது நடந்து முடிந்ததோ அதற்கும் முற்றுப்புள்ளி. ஆக புள்ளி வைப்பதற்கு வருகிறதா? அனைத்தையும் விட மிக எளிய வார்த்தை எது? புள்ளி வைப்பது தானே. ஆத்மா புள்ளியாக இருக்கின்றேன், பாபாவும் புள்ளியாக இருக்கின்றார் என்ற நினைவின் மூலம் தானாகவே பொக்கிஷங்கள் சேமிப்பாகி விடுகிறது. புள்ளியை வினாடியில் நினைவு செய்வதனால் எவ்வளோ குஷி ஏற்படுகிறது. இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உங்களுடைய பிராமண வாழ்க்கையினுடைய அதிகாரமாகும். ஏன்னா குழந்தை ஆவது என்றால் என்ன அர்த்தம்? அதிகாரி ஆவதாகும். மேலும் விசேஷமாக 3 சம்பந்தங்களின் அதிகாரம் பிராப்தியாக கிடைக்கின்றது. பரமாத்மாவை தந்தையாகவும் ஆக்கியிருக்கின்றீர்கள், டீச்சராகவும் ஆக்கியிருக்கின்றீர்கள், மற்றும் சத்குருவாகவும் நீங்கள் ஆக்கியிருக்கின்றீர்கள். இந்த 3 சம்பந்தங்களினுடைய பாலனை படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாகும். மற்ற சத்குருவின் மூலம் வரதானம் கிடைக்கின்றது. எவ்வளோ எளிதாக வரதானம் கிடைக்கிறது. என தந்தையிடமிருந்து வரதானம் அடைவது குழந்தைகளுடைய பிறப்புரிமையாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கை சோதிக்கின்றார். நீங்களும் தன்னுடைய ஒவ்வொரு நேரத்தின் சேமிப்பு கணக்கை சோதியுங்கள். சேமிப்பானதா? ஆகவில்லையா? அதற்கான விதி என்ன? சேமிப்பு ஆகணும் அப்படின்னா அதற்கான விதி என்ன? எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் தானும் திருப்தியாக இருக்க வேண்டும். யாருடன் சேர்ந்து செய்தீர்களோ அவர்களும் திருப்தியாக இருக்க வேண்டும். இருவரும் திருப்தியாக இருக்கின்றீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், கர்மத்துடைய கணக்கு சேமிப்பு ஆகியிருக்கின்றது. ஒருவேளை சுயம் அல்லது யாருடைய சம்பந்தத்தில் வருகின்றீர்களோ அவர் திருப்தியாக இல்லை எனில் சேமிப்பு ஆகவில்லை. பாப்தாதா நேரத்தை பற்றிய தகவலும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நிகழ்கால சங்கமயுகத்தினுடைய நேரம் முழு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த நேரமாகும். ஏன்னா இந்த சங்கமம்தான் சிரேஷ்ட காரியங்கள் என்ற விதை விதைக்கும் நேரமாகும். உடனடி பலன் அடையக்கூடிய நேரமாகும். இந்த சங்கமத்தின் ஒவ்வொரு வினாடியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். அனைவரும் ஒரு வினாடியில் அசரீரி ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியுமா?
பாப்தாதா எளிய விதி கூறியிருக்கின்றார். நிரந்தர நினைவிற்கு ஒரு விதி உருவாக்குங்கள். முழு நாளும் 2 வார்த்தைகள் அனைவரும் பேசுகின்றீர்கள், பலமுறை பேசுகின்றீர்கள். அந்த 2 வார்த்தை என்ன? ஒன்று நான், இன்னொன்று என்னுடையது. எப்பொழுது நான் என்ற வார்த்தை கூறுவீர்களோ அப்பொழுது நான் ஆத்மா என்று தந்தை அறிமுகம் கொடுத்து விட்டார். எனவே எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தை கூறுவீர்களோ அப்பொழுது நான் ஆத்மா என்பதை நீங்கள் நினைவு பண்ணுங்க, நினைவு செய்யுங்கள். தனியாக நான் என்று யோசிக்காதீர்கள், நான் ஆத்மா என்பதை கூடவே யோசியுங்க. ஏன்னா நான் சிரேஷ்ட ஆத்மா, பரமாத்மா பாலனையில் இருக்கக்கூடிய ஆத்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? மேலும் எனது என்ற வார்த்தை கூறும் பொழுது என்னுடையவர் யார், என்னுடையதன் என்று எப்பொழுது நீங்கள் கூறுகின்றீர்களோ என்னுடையவர் யார்? என்னுடைய பாபா, அதாவது தந்தை பரமாத்மா. எந்த அளவிற்கு தந்தையிடம் என்னுடையவர் என்று நினைப்பீர்களோ அந்த அளவிற்கு நினைவு எளிதாகி கொண்டே செல்லும். ஏன்னா என்னுடையதை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. முழு நாளும் பாருங்க, என்னுடையது தான் நினைவிற்கு வருகிறது. ஆக இந்த விதியின் மூலம் எளிதாக நிரந்தர யோகி ஆகிவிட முடியும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சொமானம் என்ற இருக்கையில் அமர வைத்திருக்கின்றார். சொமானத்தினுடைய பட்டியலை நினைவில் கொண்டு வந்தால் மிக நீளமானதாக இருக்கு. ஏன்னா சொமானத்தில் நிலைத்திருந்தால் தேக அபிமானம் வர முடியாது. ஒன்று தேக அபிமானம் இருக்க வேண்டும், அல்லது சொமானம் இருக்க வேண்டும். சொமானம் என்றால் சுயம், என்றால் ஆத்மாவின் சிரேஷ்ட நினைவிற்கான இடம். சொமானத்துக்கு பாபா என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு? ஆத்மாவின் சிரேஷ்ட நினைவிற்கான இடம். ஆக அனைவரும் தன்னுடைய சொமானத்தில் நிலைத்திருக்கின்றீர்களா? நீங்கள் உங்களுடைய சிரேஷ்டமான அந்த நினைவில் இருக்கின்றீர்களா? என்ன சொமானம் என்றாலே இங்கே பாபா என்ன சொல்கிறாரு? ஆத்மாவின் சிரேஷ்டமான நினைவிற்கான இடம். நீங்கள் உங்களுடைய சொமானத்தில் நிலைத்திருக்கின்றீர்களா? எந்த அளவிற்கு சொமானத்தில் நிலைத்திருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு மரியாதை தானாகவே கொடுப்பீர்கள். ஆக சொமானத்தில் நிலைத்திருப்பது எவ்வளோ எளிதாக இருக்கின்றது. அனைவரும் குஷியாக இருக்கின்றீர்களா என்று பாபா கேட்கிறார். என குஷியாக இருப்பவர்கள் மற்றவர்களையும் குஷியானவர்களாக ஆக்கிவிடுவார்கள். பாப்தாதா சதா கூறுகின்றார், முழு நாளும் ஒரு பொழுதும் குஷியை இழந்து விடாதீர்கள். ஏன்? குஷி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்றார் பாபா. அந்த ஒரு குஷியில் ஆரோக்கியமும் இருக்குது, செல்வமும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. குஷி இல்லையெனில் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. குஷிக்காகத்தான் கூறப்படுகிறது, குஷி போன்ற பொக்கிஷம் எதுவுமே இல்லை. எவ்வளோ பொக்கிஷங்கள் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், ஆனால் குஷி இல்லையெனில் பொக்கிஷங்களையும் பிராப்தியாக நீங்கள் அடைய முடியாது. குஷிக்காக கூறப்படுகிறது, குஷி போன்ற சத்தான உணவு எதுவுமே இல்லை. ஆக குஷி செல்வமாகவும் இருக்குது, குஷி இருந்தால் ஆரோக்கியமும் இருக்கும். பெயரே குஷி எனில் மகிழ்ச்சி இருக்கவே செய்யும். ஆக குஷியில் 3மே இருக்கின்றார் பாபா. மேலும் தந்தை அழிவற்ற குஷியினுடைய பொக்கிஷம் கொடுத்திருக்கின்றார். தந்தையின் பொக்கிஷத்தை இழந்துவிடக்கூடாது. ஆக சதா நீங்கள் குஷியாக இருக்கின்றீர்களா என்று பாபா கேட்கிறார். பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்திருக்கின்றார். குஷியாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் குஷியை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏன்னா குஷி அப்படிப்பட்ட பொருள், எவ்வளோ கொடுப்பீங்களோ அவ்வளவு அதிகரிக்கின்றார் பாபா. அனுபவம் செய்து பாருங்கள். அனுபவம் செய்திருக்கின்றீர்கள் தானே? குஷி பகிர்ந்து கொடுக்கின்றீர்கள் எனில் பகிர்வதன் மூலம் முதலில் தனக்குள் அதிகரிக்கின்றார் பாபா. எந்த அளவுக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொடுக்கின்றீர்களோ முதல்ல அது தனக்குள்ள அதிகரிக்கும். குஷிப்படுத்துவதற்கு முதலில் தனக்குள் குஷி ஏற்படும். ஆக அனைவரும் வீட்டுப்பாடம் செஞ்சீங்களா? யார் செய்திருக்கின்றீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள்ன்றார் பாபா. யார் செய்தீர்களோ குஷியாக இருக்க வேண்டும், காரணம் கூறாமல் நிவாரணம் செய்ய வேண்டும், சமாதான ஸ்வரூபம் ஆக வேண்டும். இது நடந்து விட்டது என்று இப்பொழுது கூற மாட்டீர்கள் தானே? இது நடந்துடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் குஷி என்னை விட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பாப்தாதாவிற்கு பல குழந்தைகள் தங்களுடைய ரிப்போர்ட் எழுதி அனுப்பியிருக்கின்றனர். லட்சியம் வைக்கும்போது லட்சணம் தானாகவே வருகிறது என்றார் பாபா.
இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளுடன் பாப்தாதா உரையாடல் செய்கிறார். ஒரிஜினல் நீங்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்கள் என்பது நினைவில் இருக்கின்றது தானே? ஆகினால் அனைவரும் உங்களை இரட்டை அயல்நாட்டினர் என்று கூறுகின்றனர். வெறும் அயல்நாட்டினர் கிடையாது, இரட்டை அயல்நாட்டினர். எனவே உங்களுக்கு தங்களுடைய இனிய வீடு ஒருபொழுதும் மறந்திருக்காது. ஆக எங்கு இருக்கின்றீர்கள்? பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள் அல்லவா? பாப்தாதா கூறுகிறார், ஏதாவது சிறிய பெரிய பிரச்சனை வந்தால், பிரச்சனை அல்ல ஆனால் சோதனைத்தாள், எதற்காக வருது? நம்மை முன்னேற்றுவதற்காக வருகிறது. பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றார் பாபா. இதய சிம்மாசனதாரியாக ஆகிவிடுங்கள். பிறகு பிரச்சனைகள் விளையாட்டு பொருட்களாக ஆகிவிடும். பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீர்கள், விளையாடுவீர்கள். விளையாட்டு பொருளாக இருக்கும். அனைவரும் பறக்கும் கலையில் உள்ளவர்கள் தானே? பறக்கும் கலை இருக்கின்றதா? அல்லது நடக்கக்கூடியவர்களா? பறப்பவர்களா அல்லது நடப்பவர்களா? பறப்பவர்கள் கை உயர்த்துங்கள். பாதி உயர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பறப்பவர்களாக இருக்கின்றீர்களா? நல்லது. அவ்வப்போது பறப்பதை விட்டு விடுகின்றீர்களா? என்ன நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று இருக்கக்கூடாது. சிலர் பாப்தாதாவிடம் கூறுகின்றனர், பாபா நான் மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றேன். எனவே பாப்தாதா கேட்கின்றார், நடந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது பறந்து கொண்டிருக்கின்றீர்களா? இப்போ நடக்கக்கூடிய நேரம் அல்ல, பறக்கும் நேரமாகும். ஆர்வம், உற்சாகம், தைரியம் என்ற இறக்கை ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்றது. எனவே இறக்கையின் மூலம் பறக்க வேண்டும். தினமும் சோதனை பண்ணுங்க. பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருக்கின்றேனா? நன்றாக இருக்கிறது. ரிசல்ட்டில் பாப்தாதா பார்த்தார், சேவை நிலையங்கள் அயல்நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும். எவ்வாறு இரட்டை அயல்நாட்டினர்களாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு இரட்டை சேவை மனதினாலும் வார்த்தைகளினாலும் செய்து கொண்டே செல்லுங்கள். மனசக்தியின் மூலம் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக விருத்தி ஏற்படுத்துங்கள். வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அதான் ஆன்மீக உணர்வு ஏற்படுத்துங்க, வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. இப்போ துக்கம் அதிகரிப்பதை பார்த்து கருணை வரவில்லையா? உங்களுடைய ஜட சிலைகளுக்கு முன் கதறி கொண்டிருக்கின்றனர், கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்று. இப்போ தயை, கருணை, இரக்கமுடையவர்களாக ஆகுங்கள். தன் மீதும் கருணை மற்றும் ஆத்மாக்களின் மீதும் கருணை. நல்லது. ஒவ்வொரு சீசனிலும் வந்து விடுகின்றீர்கள். இது அனைவரையும் குஷி ஏற்படுத்துகிறது. ஆக பறந்து கொண்டே செல்லுங்கள் மற்றும் பறக்க வையுங்க. நன்றாக இருக்கின்றது. ரிசல்ட்டை பார்க்கின்ற பொழுது தன்னை மாற்றிக்கொள்வதிலும் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தினுடைய வேகத்தை அதிகப்படுத்துகிறது. நல்லது. பாப்தாதாவின் ஆன்மீக ட்ரில் நினைவு இருக்கின்றது தானே? இப்போது வினாடியில் மனதை எங்கு ஈடுபடுத்த விரும்புகின்றீர்களோ அங்கு மனம் ஒரு நிலை ஆகிவிட வேண்டும். இந்த ஒருநிலைப்படுத்த ட்ரில் சதா செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது ஒரு வினாடி மனதிற்கு எஜமானராகி நான் மற்றும் என்னுடைய உலகம் பாபா, எனக்கு உலகம் யாரு? பாபா, வேறு யாரும் இல்லை என்ற ஏகாக்கிர ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். நான் மற்றும் என்னுடைய பாபா, எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஏகாக்கிர ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள்ன்றார் பாபா. அனைவரும் மிக மிக குஷியாக இருக்கின்றீர்கள். மிகுந்த குஷியுடன் இருக்கின்றீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. எது நடந்தாலும் நடக்க விடுங்கள். இப்பொழுது குஷியாக இருக்க வேண்டும். நாம் பறக்க வேண்டும். எந்த விஷயமும் கீழே கொண்டு வர முடியாது. உறுதியாக இருக்க வேண்டும். பக்கா உறுதிமொழி எடுத்திருக்கின்றீர்களா? எவ்வளோ பக்காவாக இருக்கின்றது? குஷியாக இருங்க. அனைவருக்கும் குஷி கொடுங்க. ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றாலும் குஷியை நீங்கள் இழந்து விடாதீர்கள். விஷயத்தை விட்டுடுங்கன்றார் பாபா. ஆனால் குஷியை விட்டுடாதீங்க. விஷயங்கள் அழிந்துவிடும், ஆனால் குஷி சதா கூடவே இருக்க வேண்டும் அல்லவா? எது கூடவே இருக்க வேண்டுமோ அதை விட்டு விடுகின்றீர்கள். எதை விட வேண்டுமோ அதை கூட வைத்திருக்கின்றீர்கள். இவ்வாறு செய்யாதீங்கன்றார் பாபா. அமிர்த வேளை தினமும் முதலில் தனக்குத்தானே குஷி என்ற உணவு பரிமாறுங்கள். வரதானம் இனிய அமைதி என்ற அன்பில் மூழ்கிய ஸ்திதியின் மூலம் பற்றற்ற சக்திசாலி சொரூபம் ஆகுக. நீ பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? பற்றற்ற சக்திசாலி சொரூபம் ஆகுக. தேகம், தேக சம்பந்தம், தேக சமஸ்காரம், மனிதன் அல்லது பொருள், வாயுமண்டலம்,
அதிர்வலைகள் போன்ற அனைத்தும் இருந்தாலும் கூட அவைகள் தன் பக்கம் ஈர்க்கவே கூடாது. மனிதர்கள் கதறிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் நீங்கள் உறுதியானவர்களாக இருங்க. இயற்கை, மாயை அனைத்தும் கடைசி பங்கிற்காக தன் பக்கம் எவ்வளவுதான் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் விடுபட்டவர்களாக மற்றும் பாபாவுக்கு அன்பானவர்களாக இருக்கக்கூடிய ஸ்திதியில் மூழ்கி இருங்க. இதைத்தான் பார்த்தும் பாராதிருத்தல், கேட்டும் கேளாதிருத்தல் என்று கூறப்படுகிறது. இதுவே இனிய அமைதி சொரூபத்தின் அன்பில் மூழ்கிய நிலையாகும். இப்படிப்பட்ட ஸ்திதி உருவாகும் பொழுதுதான் பற்றற்ற சக்தி சொரூபத்தினுடைய வரதானி ஆத்மா என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: தூய அன்னப்பறவையாகி அவகுணம் என்ற கற்களை விட்டுவிட்டு நல்லவைகள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுத்து கொண்டே செல்லுங்கள். தூய அன்னப்பறவையாகி அவகுணம் என்ற கற்களை விட்டுட்டு நல்லவைகள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுத்து கொண்டே செல்லுங்கள். அவ்யக்த சமிஞை: எரிமலை ரூபம் ஆவதற்காக இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்ற ஈடுபாடு சதா இருக்க வேண்டும். செல்ல வேண்டுமென்றால் விடுபட்டு இருப்பதாகும். தன்னுடைய நிராகார வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகினால தன்னுடைய வேஷத்தையும் அவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக செல்ல வேண்டும் மற்றும் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்ல வேண்டும். இந்த நினைவின் மூலம் தானாகவே சர்வ சம்பந்தம், இயற்கையின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு, அதாவது சாட்சி ஆகிவிடுவீர்கள். சாட்சி ஆவதனால் எளிதாகவே பாபாவுக்கு துணையாக அல்லது பாப்சமா நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.